எங்கு சென்றிருப்பார்கள்? இங்குதானே இருந்தார்கள். ஐயா வனராஜரே, பெருமாயி தாயே, தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தாயே, அடியேன் தங்களின் தாகத்திற்கு ஜலம் கொண்டு வந்து விட்டேன். எங்கிருக்கிறீர்கள்? ஐயா, தாயே, எவ்வளவு கூப்பிட்டும் பதிலே வரவில்லையே. ஒருவேளை இங்கிருந்து புறப்பட்டு போயிருப்பார்களோ? தாயே, இது என்ன மர்மமாக இருக்கிறதே. அங்கே தண்ணீர் எடுக்கச் சென்ற இடத்தில் இதுதான் காஞ்சியம்பதி சத்தியவிரத கஷேத்திரம் என்றார்கள். புண்ணிய கோடி விமானத்தையும் அடியேன் கண்களால் தரிசித்தேன். உடனே இங்கு வந்து பார்த்தால் தெய்வம் போல் வழிகாட்டிய அந்த திவ்ய தம்பதிகளை காணவில்லையே. ஒருவேளை அடியேன் வரவேண்டிய இடத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டோம் என்று எண்ணி சென்று விட்டார்களா? சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. ஜலம் கொண்டு வந்து விடுகிறேன், தாங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிவிட்டுத்தானே போனேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை அவர்களை எங்கேயும் காணவில்லை. அதிசயமாக இருக்கிறதே. விந்திய மலை காடுகளில் நேற்றிரவு இருந்த அடியேன் இன்றைய காலை பொழுதில் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஒரே மாயாஜால வித்தையைப் போல் இருக்கிறதே. என்னை சுற்றி என்ன நடக்கிறது? ஏற்கனவே பல நாட்கள் நடந்து விந்திய மலையை அடைந்தோம் நாங்கள். அத்தனை தூரத்தை ஒரு சில பொழுதில் கடப்பது என்பது மனித செயலுக்கு அப்பாற்பட்டதாயிற்றே. அப்படியென்றால் இது தெய்வச் செயல். ஆம், தெய்வச் செயலேதான். ஹே வரதா, தாயே, இது நீங்கள் நடத்திய அற்புதமா? இது நிச்சயம் உங்களது லீலைதான், சந்தேகமே இல்லை. பகவானே, வரதா, எப்படியோ அடியேனை காஞ்சியம்பதி கொண்டு வந்து சேர்த்து விட்டாய். உன் க்ஷேத்திரத்தின் அருகே அழைத்து வந்து விட்டாய். திருக்கச்சி நம்பிகள் உங்களை என் ரக்ஷை என்று சொன்னபடி அடியேனை காத்தருளி விட்டீர்கள். வரதா, நீ சரணாகத வத்சலன் என்பதை பரிபூரணமாக காட்டிவிட்டாய். பெருமாளே, அந்த வேடுவத்தாய்க்கு பருக ஜலம் கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டதே. அதுதான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது.
உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய முடியாமல் போய்விட்டதே. அவர்கள் எங்கிருந்தாலும் நலமாக சுகமாக இருக்க வேண்டும். அத்தம்பதிகளுக்கு அடியேனுடைய கோடானு கோடி வந்தனங்கள். என்ன போய் சம்பூரணம் என்னங்காணும் இது? வா கைலாசம் வா. பிரசாதம், பொங்கல் பிரசாதம் சுட சுட தேவாமிர்தமாக இருக்கிறது. பிரசாதம் அதுவும் இவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விட்டதா உமக்கு? கிடைக்காமல் நாமெல்லாம் யார்? யாதவ பிரகாச சுவாமிகளைச் சேர்ந்தவர்கள். அவருக்கு இங்குள்ள மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியாதா என்ன? என்னை பார்த்ததுதான் தாமதம். மடப்பள்ளி சிப்பந்தி சட்டென்று ஒரு ஓலையில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து என் கையில் பதவிசாக கொடுத்துவிட்டு சென்று விட்டான். அவ்வளவு மரியாதை. சரி, உனக்கும் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம். ஏன், ஏதாவது விரதமா? என்னை பார்த்து ஏளனமாக கேட்கிறீரோ? சேச்சே, ஏளனமெல்லாம் இல்லையப்பா. பொதுவாக நேரம் காலம் என்றெல்லாம் பார்க்காமல் நினைத்தவுடன் உண்பதை ஒரு விரதமாக கொண்டவனாயிற்றே, அதனால் தான் சொன்னேன். கோபித்துக் கொள்ளாதே. ஏன் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்கிறாய்? விடுமையா, பிரசாதத்தை சாப்பிடுவதற்கு ஒரு மனநிலையும் வேண்டும். வெறும் வயிறு மட்டும் இருந்தால் போதாது. என் மனசு ஒரு நிலையில் இல்லை ஐயா. ஏன், உன் மனசு சரியில்லாமல் போனதற்கு என்ன காரணம்? என்ன ஓய், உமக்கு நிச்சயமாக காரணம் தெரியவில்லையா அல்லது தெரியாதது போல் பாசாங்கு செய்கிறீரா? அட என்னப்பா நீ, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு மனசு சரியில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்று நீதான் சொல்ல வேண்டும். ஒரே காரணம்தான். அந்த ராமானுஜன் என்னிடம் அகப்படாமல் தப்பிச் சென்று விட்டானே, அந்த காரணம்தான். அதை நினைத்துதான் என் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. சரியாக போயிற்று. நீ இன்னுமா அந்த ராமானுஜனை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அவனை பற்றி தான் பல படியாய் ஆராய்ந்து நிச்சயம் இந்நேரம் அவன் காட்டு விலங்கிற்கு இரையாகி இருப்பான் என்று முடிவு கட்டியாகிவிட்டதே. அது உம் முடிவு. என்னப்பா சொல்கிறாய்? அன்று நீர் இப்படி ஒரு தீர்மானமான பதிலை சொன்னபோது ஏற்கனவே யோசித்து வைத்து சொன்னது போல் எனக்கு படுகிறது. என்ன கைலாசம், ஏதேதோ பிதற்றுகிறாய்? பிதற்றல் எல்லாம் ஒன்றுமில்லை. அன்று சமாதானமான ஒரு பதில், ராமானுஜன் வழி தவறி எங்கோ போயிருப்பான், விலங்குகளுக்கு உணவாகி இருப்பான் என்று. ஆனால் இன்று எதுவும் நடவாதது போல் பிரசாதத்தை நன்றாக சாங்கோபமாக வழித்து முழுங்கிக் கொண்டிருக்கிறீர். நான் சந்தேகித்தது சரிதான். அப்படி என்ன சந்தேகம் என் மேல்? வேறு என்ன, ராமானுஜனை ஓசைப்படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறீரே, அதை சொன்னேன். நல்ல கற்பனை. கற்பனை எல்லாம் இல்லை. ஏன் நடந்திருக்க கூடாது? ராமானுஜனை பாடசாலையில் நீர்தானே கொண்டு வந்து சேர்த்தீர். முன்பே உமக்கு சோமயாஜியிடம் நல்ல நட்பு வேறு. இங்கு காசியில் ஏதேனும் விபரீதமாக நடந்துவிட்டால் அந்த திருக்கட்சி துருவி துருவி கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ என்று அந்த ராமானுஜனை யார் கண்ணிலும் படாமல் இங்கிருந்து தப்பிக்க வைத்து விட்டீர் என்கிறேன். அடச்சி, உன் வாயை அந்த கங்கை நீரை எடுத்து கொப்பளித்து அலம்பு. ராமானுஜனை நான் தப்பிக்க வைத்தேனாம். உன் கையாலாகாத காரியத்துக்கு என்னை வம்பிற்கு இழுக்கிறாயா? யாரை பார்த்து கையாலாகாதவன் என்கிறேன்? உன்னைத்தான் கைலாசம் கையாலாகாதவன் என்றேன். என்ன சொன்னீர்? போதும் போதும். காசியில் வந்தும் என் மானம் போக வேண்டுமா? அது வந்து இவர்தான் குருநாதா. இல்லை இல்லை, இந்த கைலாசம் தான் சுவாமி. போதும் போதும். இந்த ஓடும் கங்கையின் பிரவாக ஓசையை காட்டிலும் உங்கள் இருவரின் ஓசைதான் பலமாக ஒலிக்கிறது. நான் சற்று தாமதமாக வந்திருந்தால் ஒருவரை ஒருவர் கட்டி புரண்டு சண்டையிட்டிருப்பீர்கள் போல் இருக்கிறது.
அப்படியெல்லாம் இல்லை குருநாதா. ஒரு ஆற்றாமை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று. ஏன்? உனக்கு சேர வேண்டிய பிரசாதத்தையும் சம்பூர்ணம் சேர்த்து சுவீகரித்து விட்டாரோ? பிரசாதத்தை குறித்து விவாதம் இல்லை குருநாதா. பிறகு கைக்கு எட்டிய வாய்ப்பு, அதாவது அந்த ராமானுஜன் காசி வரை வந்து என் கையில் வகையாக சிக்குவான் என்று பார்த்தேன். கை நழுவி போய்விட்டதென்று இவரிடம் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தேன். அவ்வளவுதான். இவன் சொன்னது ஓரளவு உண்மை. ஆனால் ராமானுஜன் கை நழுவி போனதற்கு நான் தான் காரணம் என்கிறான். சரி சரி, அதற்காக இவ்வளவு வாக்குவாதமா? நான் முன்பே சொல்லவில்லை இந்த யோஜனை எல்லாம் சரியாக வராதென்று? இல்லை குருநாதா, சரியாக வந்திருக்கும். சற்று நாம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால். வெகு தூரம் வந்துவிட்டோம். ராமானுஜன் நம் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாக வேண்டும் என்று சற்று அலட்சியமாக இருந்து விட்டேன். அதை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விட்டான். அவ்வளவுதான். பார்த்தாயா, நீயே இப்போது ஒப்புக்கொண்டு விட்டாய். உன் அலட்சியம்தான் ராமானுஜன் தப்பிச் செல்வதற்கு காரணம். சற்று போரும். நம் அலட்சியம் என்று நான் சொல்ல வந்தேன். திட்டம் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் கங்கையின் நடுவில் முதலைகளுக்கு இரையாகி இருப்பான் அந்த ராமானுஜன். போதும் கைலாசம். நடக்காத ஒன்றை, நடக்க முடியாத ஒன்றை நீயே கற்பித்துக் கொண்டு அதிலேயே இன்னும் உழன்று கொண்டிருக்கிறாய். ஆனால் நடக்க வேண்டிய ஒன்றை, நடக்க போகின்ற ஒன்றை இதே கங்கையில் நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். வேண்டாம் குருநாதா, நான் சம்பூர்ணம் சுவாமியை மன்னித்து விட்டேன். நீங்களும் மன்னித்து விடுங்கள். பாவம் பிழைத்து போகட்டும். முட்டாள், அதிக பிரசங்கி. நான் உள்ளார்ந்து முக்கியமாக ஒன்றை தெரிவித்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு விளையாட இதுதான் நேரமா? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. தங்கள் உள்ளம் குளிர்ந்து இருக்க அப்படி உரையாடினேன். தாங்கள் சொல்லுங்கள் குருநாதா. சொல்கிறேன் கேள். என் உள்ளம் நிஜமாகவே குளிர்ந்து இருக்க போகும் காரியம் ஒன்று இதே கங்கையில் நடக்கப் போகிறது. நீங்கள் ஏதேதோ திட்டம் தீட்டினீர்கள் அந்த ராமானுஜனை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் அது பலன் தந்ததோ? இல்லையே. இப்போது இதே கங்கையில் ஒரு சாகச காரியம் நடக்கப் போகிறது. ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. யாரை வைத்து தெரியுமா? கோவிந்தன். கோவிந்தனை வைத்துத்தான் ஒரு அதி அற்புதமான காரியம் இதே கங்கையில் நடக்கப் போகிறது. அதன் பிறகு அந்த கோவிந்தனின் வாழ்க்கை பாதையே மாறப்போகிறது. என் வழியில், இந்த யாதவ பிரகாசனின் வழியில் பயணிக்கப் போகிறது. என்ன குருநாதா சொல்கிறீர்கள்? கங்கையின் பாதையே மாற்றிவிட்டது போல் இருக்கிறதே தங்கள் பேச்சு. ஏளனமா? நான் நினைத்தால் அதையும் செய்வேன். கங்கையின் பாதையை அப்படியே மாற்றி போட என்னால் முடியும். ஆனால் என் நோக்கம் அதுவல்ல. காரணம், இக்காசி ஈஸ்வரனான விஸ்வநாதருக்கு சொந்தமானது. இந்த கங்கை அவர் உடைமை. ஆனால் கங்காதரன் யாருக்கு உடைமை என்பது நாளை உங்களுக்கு புரியும். அதுவரை நீங்கள் இருவரும் பொறுத்திருங்கள். சரி, சதசிற்கு நேரமாகிவிட்டது. சம்பூர்ணம், வாரும் என்னோடு. சரி சுவாமி. இவன் பிரசாதத்தை சுவீகரிக்காமல் எங்கிருந்து நகரமாட்டான். நீர் வாரும். அம்மா, நாம் பல்லாங்குழி விளையாடி பல நாட்கள் ஆகிவிட்டது. விளையாடலாமா? ஏதேது தஞ்சாவா இப்படி கேட்பது? இதை போல் கலகலப்பாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். அதை விட்டுவிட்டு சோகமே வடிவாக இருந்தால் அது என்னையும் அல்லவா பாதிக்கும்? அம்மா, உங்களுக்குத்தான் என்னை பற்றி தெரியுமே. உங்களுக்குள்ள பக்குவமும் அனுபவமும் எனக்கு வர வெகு நாட்கள் ஆகும். எதையுமே நிதானமாக நினைத்து பார்த்தால்தான் அதன் அர்த்தமே விளங்குகிறது. நீங்கள் எல்லோரும் சொன்னது போல் என் நகத்துக்காரர் தனியாக செல்லவில்லையே. யாதவ பிரகாச சுவாமிகள் தலைமையில் ஒரு பெரிய குழுவுடன் தானே சென்றிருக்கிறார். மேலும் அவருக்கு கீர்த்தியும் புகழும் கிடைப்பதென்றால் அதை நினைத்து நான் பெருமைதான் கொள்ள வேண்டும். இவை எல்லாமே எனக்கு உடனே விளங்கவில்லை. இப்போதுதான் விளங்குகிறது. சரி, இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாயே.
இந்த துணிகளை எல்லாம் மடித்துவிட்டு பல்லாங்குழி எடுத்துக்கொண்டு வா, விளையாடலாம். எப்படி இருந்தாலும் நீதான் வெல்லப் போகிறாய். போங்கள் அம்மா, அப்படியெல்லாம் தீர்மானமாக சொல்ல முடியாது. என்ன யோசனை தஞ்சா? இல்லை, அவர்கள் எல்லோரும் காசி சென்றிருப்பார்கள் அல்லவா? சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டதே, அவசியம் போய் சேர்ந்திருப்பார்கள். அடியேன் இங்கு வந்து விட்டேன். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். எப்பொழுது வந்தீர்கள்? இப்பொழுதுதான். பார், இப்பொழுதுதான் தஞ்சாவின் முகம் மலர்கிறது. ஆமாம் ராமானுஜா, இவ்வளவு விரைவாக எப்படி வந்தாய்? காசிக்குத்தானே சென்றாய்? கோவிந்தன் எங்கே? கோவிந்தன் காசிக்கு சென்றிருக்கிறான். என்னது, கோவிந்தன் காசிக்கு சென்றிருக்கிறானா? நீயும் தானே காசிக்கு சென்றாய்? காசிக்கு நான் போனேன், ஆனால் காசியை சென்றடையவில்லை. என்ன ராமானுஜா, என்ன சொல்கிறாய்? ஒன்றுமே புரியவில்லை. சற்று விளக்கமாக சொல். நாங்கள் சென்ற வழியில் காட்டுப்பாதையில் மற்றவர்களை தவறவிட்டு விட்டேன். நாம் அண்ணாவை தேடச் சென்றால் மற்றவர்களும் வழிமாறி போக வாய்ப்பு இருக்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்பொழுது புறப்பட்டால்தான் மதியத்திற்குள் நாம் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முடியும். சரி, ஒன்று செய்வோம். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? பாளையக்காரரையும் அம்பலக்காரரையும் சேர்த்தே கொள்கிறேன்.